யார் ரெண்டாவது இடம் பெறுவது தமிழ்நாட்டில், அதிமுகவா பிஜேபியா என்ற போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. அதுக்காகத்தான் கைதாக வேண்டிய ஜெயக்குமாரே போராடுறதுக்கு வந்திருக்க, வேற ஒன்றும் இல்லை. இதன் மூலம் திமுக அரசை ஊனப்படுத்த முடியும் என்று கருதினால் ஏமாந்து போவார்கள். திமுக அதை எதிர்கொள்ளும். இப்ப அண்ணாமலையும் இன்னும் சொல்றேன், அண்ணாமலையும் எடப்பாடி பழனிசாமியும் அரசியல் செய்வது திமுகவுக்கு லாபம். ஏன்னா இவங்க 2 பேரும் இருக்கிற வரைக்கும் அண்ணன் ஸ்டாலின் தான் முதலமைச்சர். 2 பேரும் சேர்ந்தாங்கன்னா பிரம்மாண்ட கூட்டணின்னு சொல்லியிருக்காருல எடப்பாடி. பிரம்மாண்ட கூட்டணி யார பிஜேபி சேர்க்க போறாரா? தேர்தல் சமயத்துல முடிவு செய்வோம், திமுக எதிர்ப்பு இருக்கிற ஒத்த கருத்துக்கள் இருக்கிறவங்க எதிர்கட்சிகள்லாம் ஒண்ணு சேர வாய்ப்பு இருக்குன்னு எடப்பாடியே சொன்னாரு. இரட்டை சின்னம் வழக்கு ஒரு முடிவுக்கு வரப்போகுது, உங்களுக்கு தெரியுமா? முடக்கிடுவாங்க. என்ன சார், ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் எல்லாம் தயாராகிட்டு இருக்காங்க. யார் நிற்கிறா? ஏடிஎம்கே நிற்குதா? நிற்க மாட்டாங்க. திமுகவை எதிர்த்து இடைத்தேர்தலில் நிற்கிறதுக்கான தைரியம் எல்லாம் எடப்பாடி பழனிசாமிக்கெல்லாம் கிடையாது. ஒரு முதுகெலும்பு இல்லாத கோழை. தமிழ்நாட்டில் இப்படி ஒரு எதிர்கட்சி தலைவர் இருப்பது தமிழ்நாட்டு அரசியலுக்கு அவமானம். ஏற்கனவே ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் இரட்டை சின்னத்தோட அதிமுக நின்றது. என்னாச்சு? இடைத்தேர்தல் சந்திச்சாங்கல்ல, சந்திச்சாங்க. விக்கிரவாண்டியில அவங்க நிக்கல, இதுலயும் நிக்க மாட்டாங்க. ஏன்னா கேவலமா தோப்பாங்க. திமுக நிற்பது மாதிரி ஒரு செய்தி எனக்கு கொண்டிருக்கிறது. காங்கிரஸ் கட்சியிடமிருந்து அந்த தொகுதியை பெற்று வெற்றி பெற வேண்டும் என்று திமுக ஒரு ஈகம் வகுத்து இருப்பா. இன்றைக்கு காலை பத்திரிகையில் செய்தி. அதற்கு பதில் ஒரு நாடாளுமன்ற மேலவை உறுப்பினர் பதவியை காங்கிரஸ் கட்சிக்கு கொடுக்கவும் அண்ணன் ஸ்டாலின் முடிவெடுத்திருப்பதாகவும் இன்றைக்கு செய்திகள். திமுக என்ன ஆகும்? எடப்பாடி பஞ்சர் ஆகிறது மட்டும் இல்லை,